இப்படியே கொடுத்தோம்னா பொங்கிஞ்ச மட்டும் பாருங்க இப்படி இழுத்து அடிச்சா நான் பொங்க மாட்டேன். ஓகே என்ன இந்த பங்களிப்பு இதுக்கு இருக்கணும்னு சொல்லி போட்டு அவ வந்து முட்டை உடைக்கிறான் உடைக்கிறா. நாங்க அடிக்க போறோம் பாருங்க. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி, நான் உங்களோட கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன கேஜியா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததை நாங்க கொண்டாட வேணும்னு சொல்லி கொண்டு வந்த நாங்க தானே இப்படித்தான் கொண்டாடுறதுக்கு யோசிச்சு நாங்க அதை ஒரே தள்ளியே போய் கொண்டிருந்தோம். நாங்களே கேக் அடிச்சு நாங்களே கேக் செஞ்சு நாங்களே செலிப்ரேட் பண்ண போறோம். ஏன்னா அதுல இன்றைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போற விஷயம் என்ன சொன்னா, கேக் அடிக்க போறோம். யார் அடிக்க போறது? சக்தி. நான் தான் செய்ய போறதும் சக்தி. எல்லாம் நான் தான், ஆளினால் நான் தான். ஏன்னா நான் கொஞ்சம் திறமையான ஆள், எல்லாம் எனக்கு தெரியும். அதில் நான் தான் கேக் அடிச்சு எல்லாம் செய்ய போறேன். ஓர்டர்கள் வேணும்னா இதை பார்த்துட்டு நீங்க அப்புறம் ஓர்டர்கள் தரக்கூடாது எனக்கு. ஏண்டா சரியா நாங்கள் அவ்வளோ பெரிய இதில் எடுத்து செய்கிறேன், பிஸியாக இருந்தேன். சரி, ஓகே. மறக்காம இந்த வீடியோக்கார அது புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. நாங்க வீடியோக்குள்ள போவோம். சக்தி பேக்ரவுண்ட் எல்லாம் மாத்தி இருக்கிறீங்க. இப்போ நாங்க முதலாவது கட்டமா 1 கிலோ கேக் செய்ய போறோம். நிறைய செய்ய போனா எங்களுக்கு செலவு கூட, அதனால 1 கிலோ கேக் காணும். எனக்கு செஞ்சு பிரியோசனம் இல்லை, என்னன்னா கோயில் தொடங்குது. ஆகையால 1 கிலோ கேக் செய்யறதுக்கு 1/2 கிலோ மாயரின் போட்டுருக்கோம். 1 கிலோ கூட தான் வரும் கேக். 1/2 கிலோ மாயரின் போட்டுருக்கோம். உண்மையாவே சீனி நாங்க அரைச்சு போடுறோம், ஆனா அரைச்சு போடக்கூடாது. என்னன்னு சொன்னா அடிக்கணும். சீனியை எப்படியே போட்டு கட்டியா போட்டு சீனி கதையும் மட்டும் அடிச்சோம்டா தான் அந்த அடிக்கிற தன்மை கூடுதல் கண்ண நேரம் இருக்கும். அப்ப நல்லா பொங்கி வரும். இது படக்கன்னு கரைஞ்சி விடும். அதால கொஞ்ச நேரம் தான் அடிப்போம். அதால அடைச்சு போடக்கூட பஞ்சு அடுப்பு செய்யற வேலை தான் இது. இல்ல, நான் ஒரு ஆட்கள் இந்த வீடியோல பார்த்தேன். நான் அரைச்சு போட்டா ஈஸியா கரையும். முதல் நானும் அரைச்சு போடுறேன், கரையும் ஈஸியா கரையும். ஆனா பொங்குறதன்னா உராயும். முந்தியெல்லாம் மகப்பையால அடிக்கிறது என்ன சக்தி. நாங்க இப்ப எங்கள்கிட்ட மிஷின் இருக்கிறவாடியா இப்ப இந்த மெஷினை விட இன்னொரு மெஷின் வந்துட்டு அப்படியே போட்டு விட எல்லாத்தையும் தானாயே அதை அடிச்சு கொண்டிருக்கும். தெரியுமே, தெரியாது. அந்த வகையில இப்ப மிஷினை வைத்து நாங்கள் அடிக்க போகின்றோம். இதுல 2 விதங்கள் இருக்கு. இதெல்லாம் சின்ன வரும். நாங்க கேட்க வேண்டுறன்னு தான் இருந்தேன். நாங்க சக்தி தான் விட அப்படியா நாங்க அடிக்க வேணும்னு ஆசைப்பட்டவன். கொழுவும் தெரியாது. நானும் வரட்டா? நாங்க அடிக்க போறோம் பாருங்க. சக்திய பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கிறாரு. இது வரும் ஆரம்பம். இதே ஒரு 1/2 மணித்தியால 3/4 மணித்தியாலத்துக்கிட்ட அடிக்கும். நான் பெருசாயும் அரைக்கல. சீனி ஒரு அரைப்பதெல்லாம் அரைக்கலாம், பவுடரா அரைக்கல. அப்படி அடிச்சாதான் நல்லா பொங்கி வரும். இல்லாட்டி கேட்கறது பஞ்சாவரம். அப்படி அடிச்சாதான் பஞ்சாவரம். ஓகே, அடியுங்க. நாங்க அடிக்கிறோம். நான் அடிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப தண்ட பங்களிப்பு இதுக்கு இருக்கணும்னு சொல்லி போட்டு அவ வந்து முட்டை உடைக்கிறா. சரி என்று உடைக்க விட்டுக்கிறாங்க. தெரியும் முட்டை உடைக்க ஒரு முட்டை உடைஞ்சே இருக்குது. உடைச்சுதான் போடுவோம். எல்லாம் டிசைன் மாறி உடையுது. பரவாயில்ல. நல்ல கேமராமேனுங்களுக்கு கொண்டு கிடைச்சிட்டார். விழுத்தி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அவர்கிட்ட திறமையா நாங்க முட்டையை உடைக்கிறோம்னு சொல்லி போட்டு நோட்டிக்கிறோம். நாங்க இப்ப எல்லாம் சொல்லணும், அளவுகளை சொல்லுவோம் சார். 10 முட்டை போடுறீங்களா? 10 முட்டை போடுறோம். 1/2 கிலோ மாஜரின், 1/2 கிலோ 1/2 கிலோ சீனி. அப்ப 1/2 கிலோ
என்ன 1.5 கிலோ 1.5 கிலோ கேக் எல்லாம் சேர்த்து முட்டை இவ்வளோ 10 முட்டை எத்தனை கிலோ வரும் 1 கிலோ கேக் வேறும் சார் ஏன் 1.5 கிலோ சாமான் போட்டா 1 கிலோ கேக் வருது இல்ல என்னோட கணக்கு விளங்க சொல்லுங்க என்ன தெரியும் உங்களோட வளர்ச்சி வெளியே இல்ல ஆவியா பிறகு 1/2 கிலோ இல்ல அது பஞ்சாமிதக்கு பஞ்ச 1 கிலோ பஞ்சு 1 கிலோ ரொம்ப வெள்ள விளையாண்ட மாதிரி தான் அதெல்லாம் எது வாரம் கூட மாதிரி தான் 1 கிலோ பஞ்சுனாலும் அது 1 கிலோ தான் கேஜியா இல்ல நீங்க சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் தெரியா நம்ம அப்படி ஒத்துக்கொள்ளுங்க 1.5 கிலோ சாமான் போட்டா 1 கிலோ வரமாட்டா அது என்ன கதை காமெடியா இருக்கு இதுல முட்டையில சில பேர் வெள்ளைக்கருவை மட்டும் புரிம்பா எடுத்துட்டு அந்த முட்டையை கொண்டு இருக்கல அந்த வெள்ளை மாதிரி அதுதான் அந்த மணக்குறதுன்னு சொல்லுறாங்க இந்த வெள்ளைய எடுப்பினம் அந்த மனம் வரக்கூடாது கேக்கிலேண்டு சில பேர் வெள்ளைக்கருவை தனியா அடிச்சுட்டு மஞ்சள் கருவை தனியா அடிக்கணும் அப்படி பல வகை இருக்கு சக்தி சரியா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு முட்டையை அப்படியே போட்டு அடிக்கிறதா எங்களுக்கு தெரியும் இந்த உடைச்சு தருவீங்களோ அடிச்சு ஒரு அரை பதம் வந்துட்டு ஒரு 3/4 திட்டம் முடிஞ்சிட்டுது நல்லா கொஞ்சம் சீனி கரைஞ்சிட்டு அப்போ இன்னும் கரையணும்னு சொன்னால் முட்டையை போட்டு அடித்தாதான் அந்த சீனி கரையும் இல்லாட்டி சீனி மாஜரி முக்கில் ஓடிக்கொண்டு தெரியுது முட்டையை போட்டால் இன்னும் வேகமாக ஓடுவார்தான் பார்ப்போம் விடுங்க கேஜியும் என்ன கேஜி அதை பிடிக்கிறான் முட்டையை அந்த அது துண்டு இல்லை அது அந்த வெள்ளை இதுதான் நீங்கள் விடுங்க ஓகே சரி நாங்க இப்ப முட்டையை விட போறோம் ஓகே ஓகே டாட் 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 என்ன டாட் டாட் அப்படிதான் விழுது 10 முட்டையும் விட்டாச்சு அடிங்கோ ஓகே நீ அடிப்போம் பறக்காம அடிப்போம் கேஜியா இதுல இருந்தோண்டு எல்லாத்தையும் அந்த சாப்பாட்டை டேஸ்ட் பார்க்குற மாதிரி அடிக்க மாயிரம் வளைச்சு சாப்பிட்டு இருக்கோம் அடிப்போம் நல்லா கூழ் பாரா ஆக்குறாக்கு அடிப்போம் கமராமான் விழுத்தி எடுத்து கொண்டு இருக்கிறார் சீனி கரையும் நிறைக்கும் அடிக்கவும் தங்க பங்காளிக்கு சரியா தானே இதை செய்யணுமா சொல்றா செய்யுமா சக்திக்கு நான் செய்யப்படா இப்ப என்ன நினைக்கிறீங்க நாங்க கேக் அடிக்கிறது செலவு குறைவோ கேக்க வேண்டது செலவு எனக்கு அது இல்ல நாங்க அடிச்சா கொஞ்சம் கூட வரும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் வரும் சரியா வாங்கினா அப்படி இல்லையா சரியா சரி நாங்க சீனி கரண்டி அப்புறம் பார்ப்போம் நான் கேக் அடிச்சு கொண்டிருக்க வைவோசா வந்து பறிச்சு தான் அடிக்கிறா ஏன்னு சொன்னா நான் கேக் நல்லா அடிச்சு நீ நல்லா எடுத்துடுவேன் நான் அப்போ அது எந்த பேர் மட்டுமே இருக்குமென்னு சொல்லி போட்டு தானும் இதில் பங்களிப்பு செய்யணும்னு சொல்லி வந்து நின்று செய்கிறா பிழைச்சா அவாவோட தானே அது நான் அடிச்சிருந்தா நான் தனியா வடிவா அடிச்சிருப்பேன் நீங்க வந்து நான் அடிச்ச பிழைச்சா அது என்னோட இப்ப நான் அடிக்கலையே நீங்க வந்து குழப்பறீங்க அடிங்க 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 1/2 கிலோ மா என்ன ஏதியா 1/2 கிலோ மாவை அரைத்து எடுக்க வேண்டும் அரித்து நாக்கு தவறு கோதுமை தான் எங்கள்ட்ட மைதா மா எல்லாம் ஏரியாவில் இல்ல மைதா மா நல்லமோ கோதுமை மா நல்லமோ மைதா மா தான் நல்ல மைதா கூடாதுன்னு சொல்றது அதோட நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒரு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் அதையும் போட்டு அரிச்சாதான் அது கலந்து வரும் இவ்வளவு பேக்கிங் பவுடரும் போடுறோம் அதாவது 1 கிலோவுக்கு ஒரு நெருப்பட்டி அளவு போடணுமாம் அப்ப 1/2 கிலோவுக்கு அரை நெருப்பட்டி அளவு போடுவோம் போட்டு அரிச்சாதான் அது ஈவனா பேக்கிங் பவுடரும் கலக் அப்படியா சக்தி அரிக்கிற ஸ்டைல பாங்க ஒரு கையாலான அரிக்க நாங்க தெரியும் தானே அரிக்க இல்லாம அவன் அங்க பறந்து போகும் தேன் அரிக்கிறதுன்னா அதுக்கு இருக்கிற வண்டுகள் ஒன்றும் வராம இப்போ நாங்க அரிச்சிட்டோம்
அடுத்ததான் நாங்க அதுக்கு போட்டு என்ன அப்புறம் அதுக்கு போட்டு அடிக்க வேணும். ஆனா மா போட்ட அப்புறம் கண்ண நேரம் அடிக்க கூடாது. சரி. இப்ப சீனி கரைஞ்சிட்டுது. நாங்க கரைஞ்சிட்டு சீனி நல்லா கரைஞ்சிட்டுது. இப்ப பேக்கிங் பவுடரையும் மாவையும் போட்டு அடிக்க போறோம். கரண்டியை எடுத்து வலிக்கும். ஒரு பக்கமா அடிக்கணும். அதென்ன ஒரு பக்கமா அடிக்கணும்? நம்மளாங்க பாருங்க, அதே ஒரு பக்கமா அடிக்க வேணும். ஒரு பக்கமா அடிச்சாதான் பொங்கும். இப்படி குறுக்கால கொண்டுறோம்ல. கேதியா பாருங்க. இப்படி அடிங்க. இப்படி. இப்படி இழுத்து அடிச்சா நான் பொங்க மாட்டேன்னு சொன்னோம். நாங்க சொல்றதுக்கு நான் எப்படி அடிச்சாலும் களியா அடிச்சாலும் கூலா அடிச்சா பொங்கும். ஒரு பக்கமா அடிச்சா தான் பொங்குதுன்னா என்ன கதை? அப்படித்தான். அதை நான் இப்படி அடிக்கிறேன், பொங்க அடி என்ன கேள்வி தெரியும்? சரி. அது என்னப்பா அடிச்சு கூழாக்கினா சரிதானது, என்ன கதை? கமெண்ட்ல சொல்லுங்க, ஒரு பக்கமா அடிச்சா தான் பொங்கும். வேறு ஏதாவது பிள்ளைக்கு பொங்காட்டிங்கிறத தான் சொல்லி நான் இது ஒரு பக்கமா இந்த அப்படியே வச்சிருக்கோம். இப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே கொண்டு வரலாம். அப்போ இப்படி கொண்டே வச்சு கொண்டாடுவோம். சார் நீங்கள் அந்த ஒரு பக்கம் அடிக்கிறது அப்படியே பார்ப்போம். உங்களுக்கு ஒரு பக்கம் அடிக்கிறது இதே நாங்கள் கொண்டு வரீங்க, இதே நாங்கள் கொண்டு வரீங்க. ஒரு பக்கம் அடிக்கிறது வட்டமா சுற்றி அடிக்கிறோம். மா கட்டியா இல்லாம அடிச்சா சரியா? தக்தி இந்த போத்தில் உடைக்கிறார் கணக்கனிடமா. ரிஸ்க் எடுக்கிற பெரிய வேலை தான். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வேண்டி இருக்கிறோம் நாங்கள். வெனிலா இது கணக்க விட்டு நான் ஒருக்கா கேக் செய்ய சக்தி கணக்க விட்டு போனோம். இல்ல அரை மூடி விடுங்க கணக்க கடுங்க விளங்காணும். இவ்வளோதையும் விட்டு அடிக்க போறோம். இது வெனிலா கணக்க விட்டு கேக் முழுக்க அந்த வெனிலா வாசம் நல்லா பொங்கி வந்தது. கணக்க கேக் அது 3 கிலோ கிட்ட வீட்டர் கேக் அடிச்சா வெனிலா வாசம் தான் பிரச்சனை கொடுக்குமா இல்ல டேஸ்ட் மாறும்? டேஸ்ட் மாறும். கேக்ல டேஸ்டே இருக்காது, அந்த வெனிலா டேஸ்ட் மட்டும் தான் இருக்கு. அதால அது இது விட்டு ஒரு கலர் மாறும். ஒரு கலரும் மாறும். கலர் ஒன்றும் மாறாது. நாங்கள் கச்சானுங்கிற ஒன்றும் போடையில, ஏன்னா நாங்கள் கேக் செய்யவில்லை போகிறோம். அதால கச்சான ஒன்றும் போடையில. சரி, அலுவல் முடிஞ்சு கேக் அடிச்சாச்சு. இனி கேக் ட்ரேயில் விடுவோம். சக்தி இப்போ ஆயில் பேப்பர் விரிக்கிறார். இனி நாங்கள் இந்த மாஜரின் வேண்டின பேக் அதில் ஒட்டுப்பாட்டு இருக்குன்னு தான் அதை கவனமாக வச்ச நாங்கள். அதில் கணக்க மாஜரின் இருக்குது. அதை தான் வடிவாக பூச போகிறார் சக்தி. ஆயில் பேப்பர்ல நாங்க பூச போறோம். நிறைய இருக்கு. நம்ம பிடிச்சிருக்கிறதா? ஏன் பூசுறது ஏரியா? ஒட்டுப்படாம இருக்கிறதுக்கு. பேக்காய அப்படியே ஒயிலியா வரும். கையில எடுத்து போட்டு பூசுங்க. என்ன கேட்டியா? ரெடி ஆயிட்டுது நான் கேக். இது அப்படியே சரிச்சு ஊத்தினா என்ன? ஊத்தலாம் தான், அதுக்கு என்ன உங்களோட விருப்பத்தினால. இப்போ நாங்கள் மாயர் இந்த பேப்பரில் மாயரினை தடவி போட்டு ஏங்கச்சியா மாயரின் தடவுறது வீடியோ மாஜரின் தடவுறது ஒட்டாம இருக்கிறதுக்காக கீழே பேப்பர்ல மாஜரின் பூசுறது. நாங்க இப்ப யோசிக்கிறோம் கூட செஞ்சிருக்கலாம்னு. நான் யோசிக்கிறேன். ஓகே, எங்களுக்கு காணும் திருவிழா தொடங்குறத யோசிச்சுட்டு தான் இனி 3 நாள்ல சாப்பிட்டு முடிக்க வேணும். இப்போ என்னன்னு சொன்னா இனி இப்படியே நாங்க பரவிட்டு எங்க கொண்டு போறீங்க? வீட்டை வச்சு செய்ய போறீங்க? பேக்கரிக்கு கொண்டு. எங்கள்கிட்ட அவன் இல்லை. நாங்க ஆனா அவன் வேண்டுவோம். வேண்டின அப்புறம் பீஸா பர்கர் எல்லாம் உங்களுக்கு செய்து காட்டுவோம். சரியா? என்ன சார் செய்து காட்டுவீங்க? சரி, செய்வீங்களா? ஓ, நான் செய்வேன். நான் அவன் இல்லை செய்யலாம். சரி, சாப்பிடலாம். சரி, ஓகே. இப்போ நான் அப்படியே பரவிட்டு கிடக்குற பிளம்ஸ் அது இப்படியே இனி இது இப்படியே கொடுத்தோம்னா பொங்கி மட்டும் பாருங்க. அப்படிதான் நான் அடிச்சேன்னா இந்த அடிக்கு ஏற்ற மாதிரி பொங்கி வரும். கொடுத்துட்டு ஆர்வமா இருக்க வேணும். எவ்வளவு வேற
சரி ஓகே இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்ளும் நாளைக்கு கேக் செய்யற வீடியோ மறக்காம புதுசா யாராவது வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாரு அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் பாய்